சில நேரத்துல உணவே உண்டாலும் மலம் தின்ற பழக்கம் இருப்பதனால் அந்த பழக்கத்தின் ஈர்ப்பு சற்று மேல் கிளையில் இனிப்பு பழம் கிடைத்தாலும் கீழ்கிளையில் கிடைக்கும் இனிப்பு பழம் போல் இது இல்லை என்று மனம் சற்று சஞ்சலிக்க வைத்து மீண்டும் மலம் தின்ன இழுக்கின்றது. ஒரு வழியா 30 நாள் கழிச்சு வீட்டுக்கும் போயாச்சு. அங்க போய் இன்னொரு 4 பழம் தின்னும் போதுதான் தெரியுது, ஐயோ முதல்லையாவது 10 பழத்துக்கு ஒரு இனிப்பு வந்தது, இப்ப எல்லாமே கசப்பா இருக்கு. இந்த கீழ்கிளையிலே இனிப்பு என்று நினைத்து கொண்டிருந்த பழம் கூட சற்று மேல் கிளையில் இருக்கும் இனிப்பு பழத்தை சுவைத்த பிறகு இதுவும் கசப்பாக தெரிகின்றது. வீடு, உலகம், உறவுகள் எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. பழைய பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ், நமக்கும் அவனுங்களை பிடிக்கல, அவனுங்களுக்கும் நம்மள பிடிக்கல, நமக்கும் அவனுங்க பேசுற சப்ஜெக்ட், பழகிற விதம், குடிக்கிற தண்ணி எதுவுமே பிடிக்கல, அவங்களுக்கும் இவன் பாரு பட்டையா போட்டுக்கிட்டு ருத்ராட்சத்தை கட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நித்யானந்தா புலம்பிட்டு இருக்கான். மூடைய அவுட் பண்ணிடுறான். போடா நீ அடுத்த தரம் பார்ட்டிக்கு வராதான் துரத்தி விட்டுறாங்க. அங்க எல்லாம் லோன்லியா இருக்கு. இந்த பறவை பாக்குது. சரி, இந்த பெரிய பறவை கிட்டே இன்னொரு தரம் போயிட்டான் பார்ப்போம். ஒரு 4 படி ஜாஸ்தியா ஏறுது, ஒரு 4 கிளை ஜாஸ்தியா வருது. வந்து பார்த்துட்டு இன்னொரு 10 நாள் அப்படியே வாலண்டியரிங் பண்றது, சுத்தி இருக்கிறது, என்னதான் பண்றோம்னு பாக்குறது. அதுக்கப்புறமா திரும்பவும் இல்ல இன்னும் ஒரு தரம் போய் கீழே எப்படிதான் இருக்குன்னு அந்த 4 பழத்தை சாப்பிட்டு தான் பார்ப்போமா, கீழே இருக்கிற ஒரு 4-5 பறவைங்களோட பேசித்தான் வரலாமா. போகுது, திரும்ப வருது,